போக்கோலேருந்து X6 ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் கூட வந்து போக்கோலேருந்து X6 அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் வந்து இந்தியாவில் ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மிலேருந்து நோட் 13 ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனோட ரீபிராண்ட் வெர்ஷன் தான். அதாவது 1-2 சேஞ்சஸோட அந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போக்கோவோட X6ல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பேசலாம். முதல்ல லுக் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ரெட்மியோட நோட் 13 ப்ரோவில் உள்ள அதே ரிசம்பளன்ஸ் தான், எந்த ஒரு சேஞ்சும் இருக்க போகிறதுல. மற்றபடி ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு 1.5Kக்கான OLED டிஸ்பிளேயாக வருது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hz டச் சாம்பிளிங், 1200 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. இப்போ HDR10+ சப்போர்ட் இருக்கு. 12 பிட் கலர் டெப்த் சப்போர்ட் தராங்க. இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸோட விக்டஸ் சப்போர்ட் தராங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுக்காங்க. இது போக நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேயோட தராங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு பக்காவான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ ரெட்மியோட நோட் 13 ப்ரோவில் பயன்படுத்தப்பட்ட அதே டிஸ்பிளே தான். அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஒரு டீசென்ட்டான மிட் ரேஞ்ச் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நமக்கு ரெட்மியோட நோட் 13 ப்ரோ 5Gல பயன்படுத்தப்பட்ட அதே ப்ராசர் தான். அதுலேயுமே எந்த வித்தியாசமும் இல்லை. RAM மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் வந்து 8GB RAM 256GB ஸ்டோரேஜ், 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 வருது. ஸோ இதுமே வந்து ஓரளவு டீசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோன் வந்து Android 13ஓட MIUI 14 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. HyperOS-ஓட அப்டேட்டோட இந்த ஃபோன் வரல. அது போக்கோட X6 ப்ரோவில் நமக்கு வந்து HyperOS வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து HyperOS வரல, MIUI தான் ரன் ஆகுது. ஸோ மேபி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இந்த அப்டேட் வந்து வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இதில் தான் வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது ரெட்மியோட நோட் 13 ப்ரோவில் நமக்கு வந்து மொதல் கேமரா 200 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட HP3 அப்படிங்கிற சென்சர் வந்து பயன்படுத்தினாங்க. இதில் அதுக்கு பதிலாக 64 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுக்குறாங்க. இது f1.79 அபர்ச்சரில் வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ கேமராவில் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க அந்த மொதல் கேமராவை. அதனால் வந்து காரணம் வந்து ப்ரைஸ் கட்டிங். ரெண்டாவதாக ஒரு 8 மவுஸுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 120 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். மூணாவதாக 2 மவுஸுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. மற்றபடி செல்ஃபிக்காக ஃப்ரண்ட் சைடில் 16 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஸோ இந்த கேமரா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மொதல் கேமரா, அதாவது நமக்கு 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்களா, ஸோ அந்த கேமரா மட்டும் வித்தியாசம் வருது ரெட்மியோட நோட் 13 ப்ரோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இந்த ஃபோனுக்கு இன்ஃப்ராரெட் சென்சரும் வருது. ஆனால் ரிமோட்டை கூட இந்த ஃபோனை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இது போக இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டோட 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்கு. மேலும் IP54க்கான ரேட்டிங் தராங்க. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மற்றபடி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 5Gக்கான SNSC சப்போர்ட், 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.3 மாதிரியான விஷயங்கள் கொடுக்காங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5100 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ இந்த சார்ஜரால் வேகமாக வந்து டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது நமக்கு ரெட்மியோட நோட் 13 ப்ரோ ஃபோனை வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு சேஞ்ச், அது கேமரா மட்டும் 200 மெகாபிக்சலுக்கு பதிலாக 64 மெகாபிக்சல் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா விஷயங்களும் அப்படியே டிட்டோ காப்பி தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. கடைசியாக இந்த போக்கோவோட X6ஓட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜோட விலை 21,999க்கும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 23,999க்கும், 12GB RAM 512GB ஸ்டோரேஜோட விலை வந்து 24,999 அப்படிங்கிற விலையில வைக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து ரெட்மியோட நோட் 13 ப்ரோவில் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 25,999 சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிரைஸ் வந்து குறைச்சிருக்காங்க, மொதல் கேமரா மட்டும் டவுன் கிரேட் பண்ணி. ஸோ நீங்கள் இந்த போக்கோவோட X6 பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு போக்கோட X6 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் ரூட் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.